பண்டைய காலத்தில் செழிப்பும் வீரமும் ஒருங்கே அமைய பெற்ற விஜயபுரி என்ற ராஜ்யத்தை விக்ரசிம்மன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவன் நீதியிலும் நலனிலும் சிறந்து விளங்கிய போதிலும் அவனுக்குள் தீராத ஒரு ஆசை இருந்தது. அதுதான் வேட்டை. சாதாரண காடுகளில் வேட்டையாடி சலித்து போன அவனது கவனம் ராஜ்யத்தின் எல்லையில் இருந்த யாரும் சொல்ல அஞ்சும் கருங்காடு என்றழைக்கப்பட்ட அடர்ந்த வனத்தின் மீது திரும்பியது. அந்த காட்டை பற்றி பல அமானுஷ்ய கதைகள் மக்களிடையே உலாவி வந்தன. அங்கு சென்றவர்கள் யாரும் திரும்பி வந்ததில்லை. இரவில் விசித்திரமாக ஒலிகளும் உருவங்களும் தெரிவதாகவும் மக்கள் பேசிக் கொண்டனர். ஆனால் விக்ரசிம்மனோ கதைகளை மூட நம்பிக்கை என எண்ணி தன் வீரத்திற்கு முன் எந்த சக்தியும் நிற்காது என்ற கர்வம் கொண்டான். ஒரு பௌர்ணமி நாளன்று மன்னன் விக்ரசிம்மன் கருங்காட்டில் வேட்டையாட முடிவெடுத்தான். அவனது இந்த முடிவை கேட்டு அரசவையே அதிர்ந்தது. தலைமை அமைச்சர் முதல் தளபதிகள் வரை அனைவரும் இந்த முடிவை மாற்றிக்கொள்ளுமாறு மன்றாடினர். மன்னா, அது தெய்வங்கள் சஞ்சரிக்கும் காடு அல்ல, பேய்களும் துராவிகளும் குடியிருக்கும் இடம். தங்களின் உயிருக்கு ஆபத்து நேரிடலாம் என அவர்கள் எச்சரித்தனர். ஆனால் மன்னன் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. என் கையில் வில்லும் அம்பும் இருக்கும் வரை என்னை கொல்லும் சக்தி இந்த உலகில் இல்லை. ஒருவேளை அமானுஷ்யம் என்பது உண்மையாக இருந்தால் அதையும் இன்று நான் வேட்டையாடி வருகிறேன் என்று வீரவேசமாக பேசினான். அவனது பிடிவாத குணத்தை அறிந்தவர்கள் மேலும் வற்புறுத்த அஞ்சி அமைதியாயினர். வேட்டைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மும்முரமாக நடந்தன. கூர்மையான அம்புகள், உறுதியான வில்கள், நீண்ட வாள்கள் என ஆயுதங்கள் தயார் செய்யப்பட்டன. மன்னனின் பிரியமான மற்றும் அதிவேகமாக செல்லக்கூடிய பவன் என்ற வெள்ளை நிற குதிரை அலங்கரிக்கப்பட்டு பயணத்திற்கு தயாராக நின்றது. மன்னனுடன் அவருக்கு நம்பிக்கையான தளபதி வீரபாகுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 வீரர்களும் செல்ல தயாரானார்கள். வீரபாகு மன்னனின் நண்பன். அவன் மன்னனின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவன். அவனும் பலமுறை தடுத்தும் மன்னன் கேட்காததால் அவருடன் செல்வதே அவருக்கு பாதுகாப்பு என்று கருதினான். மறுநாள் அதிகாலை மன்னனும் அவனது குழுவினரும் அரண்மனையை விட்டு புறப்பட்டனர். நகரம் நீங்கி கிராமங்களை கடந்து அவர்கள் கருங்காட்டை நெருங்கும் போது ஒரு விதமான கனமான ஈரப்பதமான காற்று வீசத் தொடங்கியது. பறவைகளின் கீச்சிடும் சத்தம் குறைந்தது. ஒரு அமானுஷ்ய அமைதி நிலவியது. காட்டின் நுழைவாயிலில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அதன் விழுதுகள் பாம்பு போல் தரையில் ஊர்ந்து பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. அதன் மரத்தில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற துணிகள் கட்டப்பட்டிருந்தன. மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் எச்சரிக்கைகளையும் அந்த மரத்திடம் சமர்ப்பித்துவிட்டு செல்வார்கள் என்பது தெரிந்தது. வீரர்கள் சற்று தயங்கினாலும் மன்னன் விக்ரசிம்மன் தன் குதிரையை முன்னே செலுத்தினான். வீரர்களே, பயம் உங்கள் கண்களில் தெரிகிறது. பயத்தை முதலில் கொன்றுவிட்டு உள்ளே வாருங்கள் என்று கூறிக்கொண்டே காட்டின் இருண்ட பகுதிக்குள் நுழைந்தான். காட்டிற்குள் செல்ல செல்ல வெளிச்சம் குறைந்து கொண்டே வந்தது. வானுயர்ந்த மரங்கள் சூரிய ஒளியை முழுவதுமாக மறைத்தன. பகல் நேரமே இரவு போன்ற ஒரு தோற்றம் நிலவியது. வீரர்களின் தீப்பங்களின் ஒளியில்தான் அவர்கள் முன்னேறி சென்று கொண்டிருந்தனர். காற்றின் குளிர்ந்த தன்மை அவர்கள் உடலை ஊடுருவியது. சிறிது நேரம் சென்றதும் அவர்கள் விசித்திரமான விஷயங்களை கவனிக்க தொடங்கினர். காய்ந்து போன செடிகள், விலங்குகளின் எலும்பு கூடுகள் என ஒவ்வொரு காட்சியும் அவர்கள் பயத்தை அதிகரித்தது. திடீரென எங்கிருந்தோ ஒரு பெண் சோகமான அழுகுரல் கேட்டது. வீரர்கள் நால்புறமும் திரும்பி பார்த்தனர். ஆனால் யாரும் தென்படவில்லை. அழுகுரல் மட்டும் அவர்களை சுற்றி சுற்றி வந்தது. மன்னன் விக்ரசிம்மன், யாரது? தைரியம் இருந்தால் என் முன் வா என்று கத்தினான். அவன் கத்தியதும் அந்த அழுகுரல் நின்று போனது. ஆனால் அந்த அமைதியான அழுகுரலை விட பயங்கரமாக இருந்தது. அவர்கள் தொடர்ந்து முன்னேறினர்.
வழியில் ஒரு சிறிய குளம் தென்பட்டது. அதன் நீர் கருநீல நிறத்தில் அசையாமல் இருந்தது. அந்த குளத்தின் நடுவே ஒரு ஒற்றை தாமரப்பூ மலர்ந்திருந்தது. அதன் அழகு அந்த சூழலை சற்றும் பொருந்தாததாக இருந்தது. சில வீரர்கள் தாகத்தை தணிக்க குளத்தை நெருங்கினர். ஆனால் தளபதி வீரபாகு அவர்களை தடுத்தான். நிற்க, இந்த இடத்தில் எதுவும் சாதாரணமாக தெரியவில்லை. இந்த நீரை அருந்த வேண்டாம் என்று எச்சரித்தான். அவர் சொன்னது சரி என்பது போல் குளத்தின் அருகே சென்ற வீரரின் காலில் ஏதோ ஒட்டி கொண்டது. அது மனிதனின் நீளமான தலைமுடி. அதை பார்த்ததும் வீரர்கள் அலறி அடித்து பின்வாங்கினர். நேரம் ஆக ஆக காட்டின் அமானுஷ்யம் அதிகரித்தது. வழக்கமாக வேட்டையில் தென்படும் மான்களோ முயல்களோ பறவைகளோ ஒன்று கூட அவர்கள் கண்களில் படவில்லை. மன்னனுக்கு ஏமாற்றமும் கோபமும் ஒன்று சேர, என்ன வேட்டை இது? ஒரு விலங்கு கூட இல்லை. இந்த காட்டை பற்றி தேவையில்லாமல் பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று முணுமுணுத்தான். அப்போது அந்த அதிசயம் நடந்தது. புதர்களுக்கு நடுவில் இருந்து பளபளுக்கும் பொன்னிறத்தில் ஒரு மான் வெளிப்பட்டது. அதன் கொம்புகள் வெள்ளியை போல் மின்னின. அதன் கண்கள் மாணிக்க கற்களை போல் சிவப்பாக ஜொலித்தன. அது ஒரு தெய்வீக பிறவி போல் காட்சியளித்தது. அதை பார்த்ததும் மன்னன் விக்ரசிம்மனின் கண்கள் விரிந்தன. அவனது வேட்டை வெறி உச்சத்தை அடைந்தது. ஆகா, என்ன ஒரு அற்புதமான படைப்பு! இந்த மானை நான் அடைந்தே தீருவேன். இதை உயிருடன் பிடித்து நமது அரண்மனையில் வளர்க்க வேண்டும் என்று உற்சாகமாக கத்தினான். தளபதி வீரபாகு அந்த மானை பார்த்ததும் ஒரு கணம் திகைத்தான். அவனது உள்ளுணர்வு ஏதோ ஆபத்தை உணர்த்தியது. மன்னா, வேண்டாம். இது சரியான மானாக தெரியவில்லை. இது நம்மை கவர்ந்தெழுக்கும் ஒரு மாயையாக இருக்கலாம். நாம் திரும்பி சென்று விடலாம் என்று கெஞ்சினான். ஆனால் மன்னனோ தளபதியின் பேச்சை கேட்கும் நிலையில் இல்லை. அவனது கண்கள் முழுவதும் அந்த பொன்மானே நிறைந்திருக்கிறது. வீரபாகு, நீ பயப்படுகிறாய். என் வீரத்தின் மீது நம்பிக்கை இல்லையா? இந்த மானை நான் பின்தொடர்கிறேன். நீங்கள் இங்கே இருங்கள் என்று கூறிவிட்டு தன் பவன் குதிரையை அந்த மானை நோக்கி செலுத்தினான். அந்த மானும் மன்னனை கண்டதும் துள்ளி குதித்து காட்டிற்குள் வேகமாக ஓடத் தொடங்கியது. மன்னன் விக்ரசிம்மன் அந்த பொன்மானை வெறியுடன் துரத்தினான். மான் அவனுக்கு பிடிபடுவது போல் வந்து சட்டன மாயமாக மறைந்துவிடும். மீண்டும் சற்று நேரத்தில் தோன்றி அவனை ஆசை காட்டியது. மானின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க மன்னன் தன் குதிரையை இன்னும் வேகமாக செலுத்தினான். இந்த வேகத்தில் அவன் தன் வீரர்களை விட்டு வெகு தூரம் பிரிந்து வந்து விட்டதை உணரவில்லை. காடு மேலும் அடர்த்தியாகி கொண்டே சென்றது. மரங்கள் விசித்திரமான வடிவங்களில் வளைந்து நெளிந்து நின்றன. காற்றின் ஓசை பேய்களின் ஊழச்சத்தம் போல் கேட்டது. பல மணி நேரம் தூரத்திலும் பிறகு அந்த மான் ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி நின்றது. மன்னன் அதன் அருகில் தன் குதிரையை நிறுத்தினான். இப்போது நீ எங்கே தப்பிப்பாய் என்று கூறிக்கொண்டே தன் வில்லை எடுத்து அம்பை பூட்டினான். அவன் அம்பை எய்வதற்கு தயாரான போது அந்த மான் மெதுவாக தன் தலையை திருப்பியது. அதன் கண்கள் இன்னும் சிவப்பாக பிரகாசித்தன. திடீரென அந்த மான் மனித குரலில் சிரிக்க தொடங்கியது. விக்ரசிம்மன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் கைகள் நடுங்க, வில்லும் அம்பும் நழுவி கீழே விழுந்தன. யார் நீ என்று நடுங்கும் குரலில் கேட்ட மன்னன் அந்த மான் தன் உருவத்தை மெல்ல மெல்ல மாற்ற தொடங்கியது. அதன் வெள்ளி நிற கொம்புகள் முறுக்கிய எலும்புகளைப் போல் மாறின. அதன் அழகான முகம் கோரமான பற்களுடன் இரத்த வடியும் வாயுடன் ஒரு பெண்ணின் முகமாக மாறியது. அது ஒரு மோகினி பிசாசு. நான் யார் என்று தெரிந்து கொள்ளவா இவ்வளவு தூரம் வந்தாய்? மன்னா, நான் இந்த கருங்காட்டின் அரசி. என் பெயர் மோகினி. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உன்னை போன்ற ஒரு மன்னனால் வஞ்சிக்கப்பட்டு இந்த காட்டிலேயே கொல்லப்பட்டேன். என் ஆன்மா சாந்தி அடையாமல் இங்கு வரும் ஆணவக்கார ஆண்களை பழி வாங்கி வருகிறேன். அந்த பிசாசு கர்ஜித்து அதன் குரல் காடு முழுவதும் எதிரொலித்தது. மன்னன் விக்ரசிம்மனின் வாழ்நாளில் அவன் பயம் என்ற வார்த்தையே அர்த்தம் தெரியாதவன். ஆனால் இப்போது
அவனது உடலின் ஒவ்வொரு செல்லும் பயத்தால் நடுங்கியது. அவனது குதிரை அந்த கோர உருவத்தை பார்த்து மிரண்டு கனைத்தபடியே பின்னங்கால்களில் எழுந்து நின்றது. மன்னன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அந்த மோகினி பிசாசு பாறையிலிருந்து கீழே குதித்தது. அதன் கால்கள் தரையில் படவில்லை. அது காற்றில் மிதந்தபடியே மன்னனை நோக்கி வந்தது. உன் வீரம் எங்கே போனது மன்னா? என்னையும் வேட்டையாடு பார்க்கலாம் என்று ஏளனமாக சிரித்தது. மன்னன் சுதாரித்துக் கொண்டு தன் வாளை உருவினான். ஆனால் அவனது கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டே இருந்தன. அவன் வாளை சுழற்றி அந்த பிசாசை தாக்க முயன்றான். ஆனால் அவனது வாள் அதன் உடலை ஊடுருவி சென்றது. அது ஒரு மாய உருவம் என்பதை அவன் உணர்ந்தான். மோகினி தன் நீளமான கூரிய நகங்களால் மன்னனை தாக்க வந்தது. மன்னன் சுவரில் தட்டி தப்பித்தான். அதன் ஒவ்வொரு அசைவும் மின்னல் வேகத்தில் இருந்தது. உன்னை கொல்வது எனக்கு ஒரு பொருட்டல்ல, ஆனால் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன். நீ வாழ்நாள் முழுவதும் இந்த நாளை எண்ணி நடுங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே தன் மாய சக்திகளை பயன்படுத்த தொடங்கியது. காட்டின் மரங்கள் உயிருள்ளவை போல அசைந்தது. தங்கள் கிளைகளால் மன்னனை தாக்கின. தரையில் இருந்த வேர்கள் பாம்புகளைப் போல் நெளிந்து அவனது கால்களை பற்றி கொள்ள முயன்றன. காற்றில் நூற்றுக்கணக்கான முகங்கள் தோன்றி அவனை பார்த்து சிரித்தன. மன்னன் விக்ரசிம்மன் தன் வாழ்நாளின் இறுதி நொடியில் இருப்பதாக உணர்ந்தான். தன் ஆணவத்தாலும் கர்வத்தாலும் எவ்வளவு பெரிய தப்பு செய்து விட்டோம் என்பதை உணர்ந்து வருந்தினான். அவன் தன் குலதெய்வத்தை மனமுருக வேண்டினான். அப்போது எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. மன்னனின் கழுத்தில் கிடந்த அவனது தாய் அவனுக்கு பரிசளித்த ருத்ராட்ச மாலை திடீரென பிரகாசிக்க தொடங்கியது. அதிலிருந்து வெளிப்பட்ட தெய்வீக ஒளி அந்த மோகினி பிசாசின் மீது பட்டது. அந்த ஒளி பட்டதும் பிசாசு வலியால் அலறியது. ஷோ, இந்த தெய்வீக சக்தி உன்னை காப்பாற்றி விட்டது. ஆனால் நான் உன்னை விட மாட்டேன், மீண்டும் வருவேன் என்று கத்திக்கொண்டே காட்டின் இருளுக்குள் புகையாக கரைந்து மறைந்தது. மரங்களின் ஆட்டம் நின்றது. வேர்களின் ஏக்கம் அடங்கியது. காடு மீண்டும் தன் பயங்கரமான அமைதிக்கு திரும்பியது. மன்னன் விக்ரசிம்மன் மூச்சு வாங்க தரையில் அமர்ந்தான். அவன் உடல் முழுவதும் வியர்த்திருந்தது. அவனால் நடந்ததை நம்ப முடியவில்லை. அவன் மெதுவாக எழுந்து தன் குதிரையை தேடினான். பவன் சற்று தூரத்தில் பயந்து நடுங்கியபடி நின்றிருந்தது. மன்னன் தன் குதிரையில் ஏறி வந்த வழியே தேடி செல்ல தொடங்கினான். ஆனால் காட்டின் மாயை அவனை சுழற்றியது. அவனால் சரியான பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. பல மணி நேரம் அலைந்து திரிந்து சோர்வின் உச்சத்தில் இருந்த போது தூரத்தில் தீப்பந்தங்களில் ஒளி தெரிந்தது. அது தளபதி வீரபாகும் மற்ற வீரர்களும் தான். மன்னன் வெகு நேரமாகியும் திரும்பாததால் வீரபாகு கவலை கொண்டு வீரர்களுடன் அவனை தேடி வந்திருந்தான். மன்னன் உயிருடன் ஆனால் மிகவும் சோர்வுற்ற நிலையில் கண்டதும் அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். மன்னா, உங்களுக்கு என்ன ஆனது? நான் உங்களை தேடி எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா என்று கேட்டான். மன்னன் எதுவும் பேசவில்லை. அவரது முகம் வெளித்து போயிருந்தது. அவனது கண்களில் கர்வத்திற்கு பதிலாக ஒரு ஆழமான பயம் கொண்டிருந்தது. வீரர்கள் அவனுக்கு நீர் கொடுத்து அவனை மெதுவாக அழைத்து சென்றனர். அவர்கள் காட்டை விட்டு வெளியேறும் வரை மன்னன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் அடிக்கடி திரும்பி திரும்பி அந்த இருண்ட காட்டை பார்த்து கொண்டான். அரண்மனைக்கு திரும்பிய மன்னன் விக்ரசிம்மன் பழைய மன்னனாக இல்லை. அவனது ஆணவமும் கர்வமும் கருங்காட்டிலேயே புதைந்து போயின. அவன் பல நாட்கள் யாரிடமும் பேசாமல் தன் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். அவனது கனவுகளில் அந்த மோகினி பிசாசின் கோர சிரிப்பு ஒலித்து கொண்டே இருந்தது. காலப்போக்கில் அவன் அந்த அதிர்ச்சியிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டான். அவன் தன் தவற்றை உணர்ந்தான். இயற்கையையும் அறியப்படாத சக்திகளையும் ஒருபோதும் ஏளனமாக நினைக்க கூடாது என்ற பாடத்தை தன் உயிரை பணயம் வைத்து கற்றுக்கொண்டான். அன்று முதல் அவன் வேட்டையாடுவதை முழுவதுமாக நிறுத்திவிட்டான். இந்த கதை அனைவருக்கும் உணர்த்தியது, கருங்காட்டின் அமானுஷ்யம் ஒரு மன்னனின் கர்வத்தை அழித்து அவனை ஒரு சிறந்த மனிதனாகிய மாற்றிய ஒரு பாடமாக வரலாற்றில் நிலைத்து நின்றது.